ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்போவும் எடுத்துக்கிற ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான். இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எதை யூஸ் பண்ணி பண்ணுறதுனா, பாதாம் பிசினை யூஸ் பண்ணி பண்ணுறது. வெயில் காலம் எப்படின்னா பாதாம் பிசின் ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு 4 நாள் இப்படி எடுத்துக்கலாம். இல்லை மழை காலம் குளிர்காலம் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் இப்படி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த பாதாம் பிசினை நான் எப்படி குடிக்கிறேன், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாதாம் பிசின் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி எல்லோரும். இந்த பாதாம் பிசினை நைட்டே ஊற வச்சுட்டேன். அது ஊறினா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பாதாம் பிசின். இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுருவேன். ஒரு 2-3 இப்படி போட்டு ஊற வச்சுட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்படி ஆகிடும், நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும். இதை வந்து பாலில் கலந்து நாட்டு சக்கரை போட்டு குடிப்பாங்க. அப்படி குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற வச்ச இந்த பாதாம் பிசினை 1 ஸ்பூன் எடுத்து கிளாஸில் போட்டுக்கலாம். இந்த பாதாம் பிசினோட சேர்த்து பால் கொஞ்சம் ஊற்றணும். இந்த பால் வந்து கொதிக்கலாம் இருக்கக்கூடாது, லைட்டாக இளஞ்சூடாக இருந்தாலே போதுமானது தான். இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீனி இல்லாட்டி நாட்டு சக்கரை இப்படி போட்டு குடித்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜிகிரு தண்டாலாம் மோஸ்ட்லி குடிச்சிருப்போம். அந்த ஜிகிரு தண்டாவில் போட்டு தருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பாதாம் பிசினை தான் போட்டு தருவாங்க. இது வந்து ரொம்பவே நல்லது. நான் வந்து ஜீனியும் நாட்டு சக்கரையும் எதுவும் போடல. தம்பிக்கு வீட்டுக்காரருக்கு கொடுக்கும்போதெல்லாம் நாட்டு சக்கரை போட்டு நான் கொடுப்பேன். நான் நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது, ஜீனியை விட நாட்டு சக்கரை தான் ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு ஜீனி போட்டால் தான் பிடிக்கும். ஜீனி வேணாலும் ஜீனியை போட்டுக்கலாம். இந்த பாதாம் பிசினில் கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் இந்த 3மே இருக்குது. இந்த பாதாம் பிசின் வந்து போன்ஸுக்கு, ஸ்கின்னுக்கு, அதே மாதிரி உடம்புல குளிர்ச்சியை தரும். ஸ்கின்னு க்ளோ ஆகிறதுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து இந்த பாதாம் பிசினை ஃபேஷியல் கிட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஷியல் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஹீட்டுனால ஒரு சிலருக்கு வந்து பாருங்களேன் முடி ரொம்ப கொட்டும். அவங்கெல்லாம் இந்த பாதாம் பிசினை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி கொட்டாது. அதே மாதிரி நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், எனக்கு வெயிட் போடணும் அப்படின்னாலும் இந்த பாதாம் பிசின் சாப்பிட்லாம். அதே மாதிரி நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த பாதாம் பிசினை சாப்பிட்லாம். ஒல்லியாகவும் கொழுப்பை குறைக்கும். இந்த பாதாம் பிசினை வந்து வெயிட் போடுறதுக்கும் வெயிட் குறைக்கிறதுக்கும் வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியலை. நான் குடிக்கிறது பாலில் போட்டு குடிப்பேன், அதுதான் எனக்கு தெரியும். வேணால் சர்ச் பண்ணி எப்படி என்னென்னு வேணால் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.